அண்ணாமலையாருக்கு அரோகரா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி. பைரவரை வழிபடுங்க. துன்பங்கள்லேருந்து அகண்டு நம்ம நகர்ந்து இன்பத்துக்கு வருவோம். அது மட்டும் இல்லை, பைரவருக்கு பிடிச்ச பூஜை பொருட்களை உங்களால் முடிஞ்சால் வாங்கி தரலாம். பைரவருக்கு நெல்லிக்காய் மாலை, ஏலக்காய் மாலை, அப்புறம் வாழைப்பழத்தில் மாலை போடலாம், தேங்காய் மாலைகளும் போடலாம். இதெல்லாம் நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகண்டு போகும். முக்கியமாக மிளகு வடை மாலை போடுறீங்கன்னு சொன்னால் அதுவும் ரொம்ப விசேஷம். அப்புறம் மிளகு அந்த தட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தட்டையும் போடலாம், அதுவும் விசேஷம்தான். ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நான் நீண்ட காலமாக என்னுடைய சொத்து பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை விற்கவும் முடியல, அடுத்து என்னுடையதுன்னு சொல்கிறான் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைரவருக்கு ஏலக்காய் மாலையை போட்டு ஒரு உண்மையாக இருந்து அவருக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இருந்து அவருடைய பூஜையில் கலந்துக்கிட்டு அவருக்கு நீங்கள் ஏலக்காய் மாலையை நீங்கள் சாத்துறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேய்பிறையிலேருந்து அகண்டு வளர்ப்பிறைகள் வருது இல்லையா, அதில் ஏதாச்சும் ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சொத்துக்கான தீர்வுகள் அப்படின்றது ஒரு வழிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் பைரவரை வணங்குங்க. அது கெட்ட காரியங்களுக்கு பைரவரை நீங்கள் வணங்காதீங்க. சில பேர் தவறாக நினச்சிருக்கேன், பைரவர்கிட்ட போட்டு அது பிரச்சனையை அவர் தீர்த்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு. கெட்ட காரியங்களுக்கு பண்ணீங்க அப்படிங்கன்னா அது உங்களுக்கு ரிட்டன் தான் வரும். அது மட்டும் இல்லை, பைரவருக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் சிகப்பு திரியில் நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. அது மட்டும் இல்லை, சிகப்பு திரையில் விளக்கு ஏற்றும்போது மிளகு, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு, நீங்கள் கடுகு இதெல்லாம் வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா நம்மளுடைய கண் திருஷ்டி எல்லாம் அகண்டு போயிடும். அண்ணாமலையாருக்கு அரோகரா.